ஸோ ஃபைனலி கைஸ் நம்ம லென்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. Hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா கைஸ்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காந்திபுரம் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த ரோட்டு மேலே வந்து வரும்போது ஃபுல்லாக வந்து எங்கள் முன்னாடி மண் எல்லாம் கொட்டி வச்சுருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வர வேண்டியது வரும் வந்தாலும். அது இல்லாமல் இந்த லைப்ரரி வேலை ரொம்ப நல்லாவே முடிச்சுட்டு இருக்காங்க கைஸ். செம்மையாக தெரியுது. பில்டிங் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பார்க்குறதுக்கு தெரியுது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஷேப்பு பில்டிங்கோட ஷேப்பே வேறு மாதிரி. கைஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நேற்று வந்து இங்கே நம்ம காட்டூரில் வந்து தீ பிடிச்சிருச்சு. ஸோ ஒரு ஆட்டோமொபைல்ஸ் ஷாப் கைஸ், ஆட்டோமொபைல்ஸு ஹோல்சேல் டீலரு. ஸோ அவங்களோட ஷாப்பில் வந்து தீ பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பில்டிங் ஃபுல்லாகவே வந்து இறஞ்சிருச்சு கைஸ். அதில் பார்த்திங்கன்னா இன்சிடெண்ட் எப்படி நடந்திருக்குன்னா, ஆயில் இருக்குல்ல கைஸ், இன்ஜின் ஆயிலு, அது இல்லாமல் நிறைய ஆயில் எல்லாம் ஐட்டம் இருந்தது, க்ரீஸு, அது எல்லாமே வந்து தீ பிடிச்சிரும், சீக்கிரம் தீ பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து தீ அதிகமாக பிடிச்சிட்டு ஃபுல்லாக வந்து பில்டிங் எரியிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக பில்டிங்கே எரிஞ்சிருச்சு கைஸ். ஸோ நைட்டு ஒரு 7-8 மணி வரைக்கும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டு ஒரு 8:30 மணிக்கு தான் வந்து அந்த ஃபுல்லாக வந்து ஃபயர் வந்து இது பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஃபயர் ஆகிடுச்சு கைஸ். நேற்றோட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு கைஸ். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சேட் நியூஸ் தான் கைஸ். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து லாஸ் ஆகிருக்கு. 3-4 crore மேலே வந்து லாஸ் ஆகிருக்கும் கைஸ். ஏன்னா ஆட்டோமொபைல் ஷாப்பில் வந்து இருக்கிற பொருள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதாவது ஹோல்சேலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருள் தான் வச்சுருப்பாங்க. எல்லாமே ஐட்டம் வைக்க வேண்டியது வரும். நம்ம வண்டியில் வந்து என்னென்ன ஐட்டம் வந்து எக்ஸசரிஸ் தேவைப்படும் அதெல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப லாஸ் ஆன மாதிரியே இருக்குது கைஸ். ரொம்ப லாஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃபுல் பில்டிங்லேயே வந்து ப்ராடக்ட் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த தீ பிடிச்சனால வந்து ஃபுல் பில்டிங்கே எரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நல்லா லாஸ் ஆகிருக்கும். அது இல்லாமல் ஆட்டோ பார்ட்ஸில் மோஸ்ட்லி வந்து ஆயில் எல்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ அந்த ஆயில் இருந்தனால இன்னும் அதிகமாக தீ பிடிச்சிருக்கோம். ஸோ நேற்று வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அது பாருங்கள். ஸோ ரொம்ப சேட் நியூஸ் கைஸ் அது. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து அன்னூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். திரும்பி பேக் தான் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ஏன்னா வெதர் பார்த்திங்கன்னா ஒரு மழை வர்ற மாதிரியே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை வர்ற மாதிரியே இருக்குது. ஆனால் முன்னாடி போக தெரியும் காய்ஸ். ஏன்னா அன்னூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன் காய்ஸ். திரும்பி தான் போயிட்டு இருக்கேன். அது முன்னாடி வந்து ஃபுல்லாக டெவலப்மெண்ட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நான் ஷூட் எதுவுமே பண்ணல. ஃபோனில் வேலை சார்ஜ் இல்லை, அதனால் கம்மியாக தான் ஷூட் பண்ணேன். கொஞ்சம் நம்ம சார்ஜ் போட்டிடலாம். முன்னாடி போய் நம்ம ஒரு பேக்கரியில் ஏதோ இடத்துல வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம முன்னாடி போகும்போது ஷூட் பண்ணுவோம் காய்ஸ். ஏன்னா கொஞ்சம் எனக்கு வந்து ஃபோனில் வந்து பேட்ரி ஃபுல்லாக லோ ஆகிடுச்சு. அதனால் சுத்தமாக வந்து வ்ளாக் செய்யவே இல்லை காய்ஸ். ஸோ காய்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கிளியராக வந்து வீடியோ எடுக்கவே முடியல காய்ஸ். ஸோ இப்போது நம்ம சக்தி ரோடுங்க திரும்பி தான் போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் ஷூட் பண்ணோம். இன்றைக்கி ஷூட் பண்ண முடியல. மீன்ஸ் நான் ஷூட் பண்ணலான்னு போகும்போது எல்லாம் பண்ண முடியல காய்ஸ். ரொம்ப நேரமாக வந்து டிராஃபிக்கில் தான் மாட்டியிருக்கோம் காய்ஸ். ரொம்ப நேரம்.
காய்ஸ் நம்ம லென்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இது வந்து சன் கிளாஸஸ் காய்ஸ். இது நான் தனியாக வந்து எப்போவாச்சும் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் காய்ஸ். அதனால இது வந்து தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் மல்டி கலர்ஸ் காய்ஸ். இது பாருங்கள், மல்டி கலர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கலர் கலராக இது வந்து இதோட வந்து மேக்னெட்டு இதோட வந்து அட்டாச் ஆகிற மாதிரி காய்ஸ். சிங்கிளாக வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் கிளாஸு இருக்குது. இது வந்து பவர் கிளாஸ் காய்ஸ். இது பவர் அப்புறம் இது பவர் கிளாஸ் தான் காய்ஸ். இந்த கிளாஸு பவர் கிளாஸ் தான் காய்ஸ், நார்மல் இல்லை. சன் கிளாஸஸ் கூட வந்து அட்டாச் ஆன மாதிரியே பவர் கிளாஸு. இது மேக்னெட் இல்லை, நார்மலு. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருச்சு. அது இல்லாமல் பவர் இருக்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம கண் பார்வைக்கு வந்து இதுதான் சரியாக இருக்கும். ஸோ இது செட்டோட 5 வந்து வந்திருக்கு காய்ஸ், மேக்னெட்டு கிளாஸஸ்ஸு. ஸோ ஃபைனலி வந்தாச்சு காய்ஸ். நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன், 7 days ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கேன் காய்ஸ். ஸோ வந்துருச்சு. ஸோ காய்ஸ் பேக் பண்ணியாச்சு. அந்த மேக்னெட்டோடது கிளாஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது. பேக்குள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பவர் கிளாஸுக்கு தனியாக பாக்ஸு, அப்புறம் சன் கிளாஸஸ்க்கு தனியாக பாக்ஸு. நல்லா கெட்டியாக இருக்குது காய்ஸ். ஸோ எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்காது காய்ஸ், இல்லைன்னா வைக்கிறதுக்கே ப்ராப்ளமு. ஸோ டன். ஸோ காய்ஸ் நம்ம வாங்கிட்டோம். இப்போது கிளம்புவோம் காய்ஸ். இப்போது நம்ம ஆர்எஸ்புரமில் ஃபீல்வெல் போயிட்டு வருவோம் காய்ஸ். ஃபீல்வெல் போயிட்டு வருவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த vlog எண்ட் பண்ணுவோம். முதல்ல நம்ம ஃபீல்வெல் போயிட்டு நம்ம ஃபேவரட் மில்க் ஷேக் சாப்பிடுவோம் காய்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மில்க் ஷேக் சாப்பிட்டு. நம்ம அங்கே போவோம். இல்லைன்னா நம்ம மிஸ்டர் சோடா போயிட்டு வருவோம் காய்ஸ். அது அங்கே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிளம்புவோம் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இந்த ஷாப்பு லென்ஸ் மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்புரம் டவர் இருக்குல்ல காய்ஸ், இதுக்கு ஆப்போசிட் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து யூடர்ன் பண்ணக்கூடாது. கரெக்டாக சார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா யூடர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாக ஆகிட்டு இருக்குது. ஸோ டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பேரிகேட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப ஹாப்பி காய்ஸ். இன்றைக்கி என்னோடய லென்ஸு வந்துருச்சு. ஸோ சூப்பராக இருக்குது காய்ஸ். நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்குது. போடணுன்னு ஆசை இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த கிளாஸ் போட்டிருக்கேன் இல்லை காய்ஸ், அதனால் அது வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா போடுறதுக்கு நல்லா ஆசை இருக்குது. அது இல்லாமல் காய்ஸ் மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு மேலே கிளிக் பண்ணி விட்டாலே போதும். அதுக்கு மேலே கிளிக் பண்ணாலும் வைங்க, செம்மையாக வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செம்ம ஒரு காம்பினேஷனாக இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருச்சு காய்ஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் போடல காய்ஸ். அது போட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு காய்ஸ், வேறு லெவல். அந்த வந்து கிளிப்ஸ் வந்து அப்படியே போடும்போது வைங்க நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் ஃபுல்லாக வந்து ரைடு போகும்போது போட்டு ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ வச்சுருக்கேன் பேக்கில் காய்ஸ். நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் இப்போது இல்லை காய்ஸ், நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அப்படியே ஹாப்பியாக இருக்குது காய்ஸ் இன்றைக்கி. ஏன்னா அது வாங்குறதுக்கு வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக. பட் ஃபைனலி வாங்கிட்டேன். முதல்ல நம்ம பெட்ரோல் அடிச்சிடலாம் காய்ஸ். 500 ரூபாய்க்கு 500 பில் கொடுத்துருங்க. மேடம் பில் அதே 500 ரூபா நோட் வேணுமா? ஐநூறுரூவா நோட்டு சரி
இரநூறுவாய்க்கு இருக்கா? இரநூறுவாய்க்கு இருக்கா? ஓகே பாய் பாய். வீடியோ போட்டு பார்த்தீங்களா? பார்க்கலையா? யூடியூப்பில் போட்டு இருக்கு. என்ன சேனல்லாம்? வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆனில் தான் இருக்குது. என்னென்ன சொல்கிறீங்க? ஆனில் இருக்குன்னு சொல்கிறேன். யூடியூப்ல என்ன போட்டுறாதீங்க, நானே யூடியூப்ல இருக்கேன். இருக்கட்டும், நல்லதுதா. பாய் பாய். ஸோ காய்ஸ், அந்த அண்ணாக்கிட்டே ப்ராங்க் பண்ணிட்டோம் காய்ஸ். ஸோ அவங்கக்கிட்டே ப்ராங்க் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் நான் ப்ராங்க் பண்ணல, அந்த அக்கா தான் ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கூட வந்து ஒரு வாட்டி வீடியோ செஞ்சாச்சு. ஸோ அவங்க கூட வந்து திருப்பி அவங்களோட கொலிக்கு இருக்காங்களே, அவங்க கூட வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க நிஜமாகவே வந்து 500 ரூபாய்க்கு சேஞ்ச் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 500 ரூபா பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபீல்வெல் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ஆல்மோஸ்ட் என்னோட ஃபேவரட் ஷாப் காய்ஸ் ஃபீல்வெல். அங்கே தான் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ஓ, ஸோ ஃபீல்வெல் அங்கே தான் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். இப்போது ஓய் காய்ஸ், என்னோட ஃபேவரட் ப்ரீடு. கைஸ் 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 இஸ் ஃப்ரெண்ட்லி, not friendly. Hi लबी, आई आजा आजा इधर आजा, कम ऑन मेरे पास आ. हिंदी हो? आजा. हेलो हेलो, ओए 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 ओए, हेलो. ठीक है, जाइए. ஸோ காய்ஸ், நம்ம வந்துட்டோம் நம்ம ஃபேவரெட் சாக்லேட் மில்க் ஷேக். ஸோ என்னோடய ஃபேவரெட் காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம், நிறையாவே இருக்குது காய்ஸ். ஆனால் என்னோடய ஃபேவரெட் காய்ஸ், என்னோடய ஃபேவரெட் இருக்கிறதுல அதிகமாக நான் இது தான் சாப்பிடுவேன். அது இல்லாமல் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு பேஜ் இருக்குது காய்ஸ் இங்கே. ஸோ காய்ஸ், நம்ம ஃபீல்வெல்லு முடிச்சுட்டு இப்போது நேராக வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபீல்வெல் முடிச்சுட்டு மில்க் ஷேக் சாப்பிட்டோம் காய்ஸ். நல்லா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஃபீல்வெல் முடிச்சுட்டு நம்ம இப்போ திரும்பி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ சின்ன ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன். ஸோ அந்த வேலை முடிக்கிறதுக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன் காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another வீடியோ. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.